ஒரு படம் வெற்றி படமாகிறதும் மிகப்பெரிய வெற்றி படமாகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. எழுதுகிற பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் மற்றும் வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த இடத்துல நிற்க வச்ச என் தாய் தந்தைக்கும் மற்றும் கடவுளுக்கும் நன்றி சொல்லி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். நம்ம மெட்ராஸோட அடையாளமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஊருக்காரங்களும் இங்கே இருப்போம், எல்லா ஊருக்காரங்களும் இங்கே வந்து வாழ்வோம். அதே போல் அவர் மட்டும் ரொம்ப கத்தியாக இருக்கார்ல. ஓகே, அதே போல் வந்து நம்ம மெட்ராஸ்காரன் படத்துலையும் எல்லா ஊருக்காரங்களும் இணைந்து வேலை செஞ்ச படம் தான் இந்த மெட்ராஸ்காரன். ஸோ மெட்ராஸ்காரன் டைட்டிலுக்கும் இந்த மெட்ராஸ்க்கும் வந்து இதில் ஒத்து போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக வந்து ஆடியோ லான்ச் வேறு இருக்குது. இங்கே எல்லாம் பேசிட்டு எனக்கு அங்கே பேச கண்டென்ட் இருக்காது. ஸோ சிம்பிளாக வந்து ஒவ்வொருத்தரை பற்றி பேசி முடிச்சிடுறேன். எந்த ஒரு தயாரிப்பாளரும் ஒரு கதையை முழுசாக கேட்டுட்டு அது பிடிச்சி போய் தான் ஒரு கதையை வந்து ஓகே பண்ணுவாங்க, ஷூட் போவாங்க. ஆனால் இந்த மெட்ராஸ்காரன் கதையை பொறுத்த வரைக்கும் முதல் பாதி மட்டும் தான் கதையை கேட்டேன். இன்டர்வல் கூட கேட்கல, இன்டர்வலுக்கு முன்னாடி இருக்கிற கதையை கேட்டேன். நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, படத்தை பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். காரணம், ஒரே காரணம், நம்பிக்கை. டைரக்டர் மேலே இருக்க நம்பிக்கை. படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டேன், அந்த நம்பிக்கை வீண் போகலன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டர், ரொம்ப ராவான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. அடுத்தது ஷேன் பிரதர் வந்து கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் இருக்குது. கடவுள் பக்தியோட தொழில் பக்தியும் அதை விட ரொம்ப அதிகம். சில நேரத்தில் எனக்கு டவுட்டாக இருக்கும், ஏங்க ஒரு கடவுள் பக்தி ரொம்ப அதிகமாக இல்லை வந்து தொழில் பக்தி ரொம்ப அதிகமானு. ஏன்னா ஒரு சின்ன விஷயம், ஷூட்டில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஷூட் வந்து புதுக்கோட்டையில் நடந்தது. அப்போது வந்து ரம்ஜான் நோம்பு டைம். அப்போ நோம்பு டைமில் வந்து தெரிய அளவுக்கு வந்து காலைல மெடிக்கத்தில் வரைக்கும் தான் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் ஈவினிங் தான் சாப்பிடுவாங்க. அப்போயும் காலைல ஷார்ப்பாக 7 மணிக்கு வந்துடுவார், ஈவினிங் 7 மணிக்கு தான் போவார். அந்த நேரத்தில் வந்து புதுக்கோட்டையில் சரியான வெயில். அப்போ கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் தொடர்ந்து 2 நாள் வந்து சரியான ஃபைட் சீனு. அந்த டைமில் கூட காலையிலேருந்து உச்சி வெயில், நடு ரோட்டில் உச்சி வெயிலில் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நடித்தார் அந்த ஃபைட் சீன். ஏன்னா அவர் ரொம்ப பயங்கரமான டெடிக்கேஷன் ஆர்டிஸ்ட், அவர் ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கூட. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மெட்ராஸ்காரன் படத்துக்கு அப்புறமா ஷேனுக்கு தமிழில் வந்து ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது தமிழ் படத்தில். அடுத்தபடியாக கலை பிரதர். கண்டிப்பாக இது மாதிரிலாம் ஒரு மனுஷன் இருக்க முடியுமான்னு நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். நிறைய வாட்டி இல்லை, முதல் வாட்டி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது யோசிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், முகம் தெரியாத நபர்கிட்ட நான் பேசிக்க கூச்சப்படுவேன். தெரியாது. ஆனால் ஷேன் பிரதர்கிட்ட என்ன ஐடியா வச்சு, கலை பிரதர்கிட்ட என்ன ஐடியாட்டின்னா, அவர் சீக்கிரமாக ஒருத்தவங்கிட்ட ஜெம் ஆகிடுவார், உரிமை எடுத்து பேசுவார். இது மாதிரி உரிமை எடுத்து பேசுகிற நபர்களாக வந்து ரொம்ப ரொம்ப இயல்பு பார்க்கறது, பயங்கரமாக வந்து அட்டாச் ஆகிடுவார். எனக்கு அவர்கிட்ட பேசுகிற முதல் நாளே பல வருஷமான ஒரு நண்பர்கிட்ட பேசுகிற மாதிரி வந்து ஒரு இது இருந்தது என்கிட்ட. அதே போல் வந்து மெட்ராஸ்காரன் டைட்டில் வச்சுட்டு அவர்லாம் எப்படிங்க மெட்ராஸ் படத்தில் அன்புன்ற கேட்டெல்லாம் வாழ்ந்துருக்கார். அதே போல் கலை பிரதரும் எப்படி அன்பு கேரக்டரில் வாழ்ந்தாரோ அதே போல் மெட்ராஸ்காரில் துரைசிங்கம் கேரக்டரில் வந்து அதை விட பேசப்படும். துரைசிங்கன்ற கேரக்டர் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அடுத்தபடியாக வந்து அவர் வந்து இந்த படத்தப்போ துபாயும் புதுக்கோட்டம் மாறி மாறி போயிட்டு வந்தார். ஏன்னா அந்த நேரத்தில் சிசிஎல் மேட்சுக்கு துபாய்க்கு, அங்கேருந்து புதுக்கோட்டைக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஷூட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல, கரெக்டாக வந்து பண்ணி கொடுத்துட்டு போனார். அடுத்தபடியாக வந்து நிஹாரிகா மேடம், அவங்க ஃபேமிலி யாரும் ஒருத்தர் மட்டும் தான் கத்துறீங்க, எல்லாருமே சேர்ந்து கத்தலாங்க. இல்லை, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு கேட்டு நான் பயந்துட்டேன். ஐயோ எப்படி இருப்பாங்க இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டில் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு பயந்துட்டேன். ஆனால் கண்டிப்பாக அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. ரொம்ப ஹம்பிளாக, கொஞ்சம் கூட பந்தா இல்லாமல் ரொம்ப ஸ்வீட்டாக ஹம்பிளாக வந்துட்டு வந்து பண்ணாங்க. அதே போல் அவங்களோட ஷார்ட்ஸ்லாம் பார்த்தேன், டான்ஸும் பார்த்துருப்பேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க, சாங்கில் சூப்பராக ஆடிருப்பாங்க. அதே போல் அவங்க மேனேஜர்கிட்ட அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த படம் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குன்னு. அதே போல் மேடம், நீங்கள் நடித்தது எங்களுக்கும் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குது. அவங்க ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லைங்க, அவங்க ஆக்ட்ரஸ் மட்டும் கிடையாது, அவங்க ஒரு ப்ரொடியூசர். அவங்க எடுக்கிற படமும் பெரிய ஹிட் ஆனும் சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். அடுத்தது ஐஸ்வர்யா.
இந்த மெட்ராஸ்காரன் நான் இங்கே ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய பங்கு ஐஸ்வர்யாக்கு இருக்குது. ஏன்னா என்ன நிறைய விஷயத்தில் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க, அது சொல்லணும் ஃபஸ்ட்டு. ரொம்ப கோவப்படுவாங்க, ரொம்ப கோச்சிப்பாங்க, ஆனால் விட்டு கொடுக்க மாட்டாங்க, எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே போல் மெட்ராஸ்காரன் படத்து மூலிமா அவங்களுக்கு ஒரு பெரிய கம்பேக் காத்து கொண்டு இருக்கு. கண்டிப்பாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். கண்டிப்பாக ரொம்ப நல்லா வந்திருக்கு அவங்களுக்கு. அடுத்தபடியாக வந்து சாம் சிஎஸ் பிரதர். அவரை மியூசிக் டைரக்டர் சொல்கிறத விட மியூசிக் டாக்டர் சொல்லலாம். ஏன்னா எப்படி ஒரு நோயாளி வந்து ஒரு டாக்டர் கிட்ட போனால் எப்படி க்யூர் ஆகிடுமோ அதுக்கேற்ற வைத்தியத்தை கொடுத்துருவாரோ, அவர்கிட்ட நீங்கள் ஒரு படத்தை மட்டும் எடுத்து கொடுத்துட்டா போதும், அதுக்கு வந்து மருந்து குத்து வைத்தியம் அந்த படத்தை வந்து பயங்கரமாக்கிடுவார். அதே போல் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாது. அதை விட முக்கியமாக வந்துட்டு இந்த படத்தில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காருங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணி கொடுத்துருக்காரு. நல்லா வந்திருக்கு பிரதர். தேங்க்யூ பிரதர். அடுத்தது கேமராமேன் பிரசன்னா பிரதர். கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 மாதமாக பழக்கம். அவர் கேமராமேன் வேறு. இது வரைக்கும் படத்தை பற்றி நாங்கள் ஒரு நாள் கூட பேசுனதும் கிடையாது. அவரும் என்கிட்ட படத்தை பற்றி ஒரு நாள் சொன்னதும் கிடையாது. என்ன தடவை பேசியிருக்கோம், எந்த ஹோட்டல் எந்த சாப்பாடு நல்லாயிருக்கும், இந்த இடத்துல என்ன நல்லாயிருக்கும், அங்கே நல்லாயிருக்கும். நேற்று கூட வந்து பேசும்போது பிரதர் ஹைதராபாத்தில் இந்த இடத்துல பிரியாணி பயங்கரமாக இருக்குது, நீங்கள் வந்து ஹைதராபாத் ஒரு நாள் கூட வந்து என்கிட்ட படத்தை பற்றி பேசவே இல்லை அவர். ஆனால் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இந்த படத்து மூலியமாக ஒரு நல்ல நட்பு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தபடியாக வந்து சரண் பிரதரை பற்றி பேச மறந்துட்டேன், சாரி. சரண் பிரதர் வந்து மணிமாறன்ற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்காரு மனுஷன். பயங்கரமாக பண்ணியிருக்காரு. சரியான ஒரு டெரரான ஒரு வில்லனாக அந்த படத்தில் இருந்து பார்ப்பீங்க நீங்கள். அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் வசந்த். ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட வந்து வசந்த் வந்து காமிச்சாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட் இடத்துல அவர் தான் வந்திருப்பார், சின்ன பையன் வந்திருப்பார். நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், என்னடா சின்ன பையனை தூக்கின்னு வந்து விட்டுருக்காங்க, நல்லா பண்ணுவாரா இவர் அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து ஒரு பயம் இருந்தது. ஆனால் நீங்கள் டீசர் கட்லாம் பார்த்துருப்பீங்க. படத்தை ஃபுல்லாக பார்க்கும்போது வந்து அப்போ முடிவு பண்ணேன், இனிமேல் வந்து உருவத்தை பார்த்து முடிவு பண்ணக்கூடாது, திறமையை பார்த்து தான் முடிவு பண்ணோம். கண்டிப்பாக பயங்கரமாக பண்ணியிருக்காரு வசந்த் சார் பிரதர். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டண்ட் மாஸ்டர். நீங்கள் படத்தில் ஸ்டண்ட் பார்த்துருப்பீங்க, டோட்டலாக செம்மையாக பண்ணியிருக்காரு ஸ்டண்ட் மாஸ்டர். எங்கிட்ட எக்ஸ்ட்ரா நல்லா கேட்டு வாங்கினார், எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு நாள் கொடுங்க, இப்போ நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது வந்து சூப்பராக வந்திருக்கு ஸ்டண்ட் மாஸ்டர். தேங்க்யூ பிரதர். இருக்கார்ல சரி, ஓகே. அப்புறம் வந்து இளன் பிரதரத்தோட ஸ்டார் படத்துக்கு வந்து அந்த டீசர்லேருந்து படம் வரைக்கும் நான் சரியான அடிமை அந்த படத்துக்கு. நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், இந்த எங்களோட ப்ரொடக்ஷன் டீம் டெக் டீம் கூட பேசியிருக்கேன். எங்கள் செம்மையாக இருக்குங்க அந்த படம், இது மாதிரி ஒரு கதை வந்தால் நான் எங்கிட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸ்டார் படம் பயங்கரமாக இருந்தது பிரதர். எங்கே இருக்கீங்க? சூப்பர் பிரதர். தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் அது என்னோடய ப்ரொடக்ஷன் டீம். என் ப்ரொடக்ஷன் டீமில் பற்றி நான் பேசியே ஆகணும். எந்த ஒரு முழு அனுபவமும் கிடையாது, இதுமாதிரி எந்த படத்துலையும் ஒர்க் பண்ணல. ஆனால் அதுக்குள்ளே வந்து கற்றுக்கிட்டு இனிமேல் இதுக்கு மேலே எனக்கு வந்து இவங்களே போதுண்டா அப்படின்ற மாதிரி வந்து சரியாக பண்ணி கொடுத்துட்டாங்க. விஷ்ணு, கமல், பிரதீப், சரண், அகல்யா, இவங்களாம் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய பணிகள் இருக்குது. நம்ம தொடர்ச்சியாக படம் பண்ண போகிறோம். இது போல் வந்து நீங்களே கூட இருந்து சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்திருக்கோம் நண்பர்கள், குடும்பங்கள், ஃபேன்ஸு, ஷேன் பிரதரோட ஃபேன்ஸு, கலை பிரதரோட ஃபேன்ஸு, நேருக்கு அவங்க ஃபேன்ஸு, ஐஸ்வர்யா ஃபேன்ஸு, சாம்சரோட ஃபேன்ஸு, எல்லாருக்கும் நன்றி கூறி அப்புறம் நான் பேசி முடிச்சுக்கிறேன். இதோட நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது, நான் ரொம்ப மொக்க போட விரும்பல. தேங்க்யூ. எங்களை வந்து அரவணைச்ச இது வந்து நான் ஆனால் வந்து நாங்கள் கதை கம்ப்ளீட்டாக முடிக்காமல் ஷூட்டுக்கு நான் கிளம்பல. எப்போ நாங்கள் சாம் சிஎஸ் பிரதருக்கு நாங்கள் அந்த கதையை நாங்கள் சொன்னோமோ அன்றைக்கி உட்காந்து கம்ப்ளீட்டாக கேட்டார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அது ஒன்று. அதுக்கப்புறம் ஷேன்ரோ பிடிச்ச கதை வந்து கதை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, ஃபைனல் ஆகிடுச்சு. ஸோ ஷேன்ரோக்கு வந்து நம்ம வாலி பிரதர் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. ஸோ அவர் பார்த்துட்டு என்ன படம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த ரங்கோலி மூவியை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அதை பார்த்துட்டாரு. அன்றைக்கி வந்து ஆஃபீஸில் நாங்கள் கிட்டத்தட்ட காலையில் 8 மணிலேருந்து வெயிட் பண்ணியிருந்தோம். 8-9 லஞ்சு முடிச்சுட்டு நான், கோ டைரக்டர் நானி, அப்புறம் டைரக்டர் வாலி மோகன்தாஸ், நாங்கள் 3 பேர் தான் இருப்போம் ஆஃபீஸில். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நைட்டு வந்து கிட்டத்தட்ட 9-10 ஆயிடுச்சு. 9-10 அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே எங்கெங்கே கூப்பிட போகிறாரு, வாங்க போவோம், கூப்பிட்டாலும் நாளைக்கு காலை தானே, கேரளா வரைக்கும் நம்ம எப்படி இப்போ திடீர்னு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம். நைட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 12 மணி ஃபோன் அடிக்கிறாரு, பிரதர் ஷேன் ப்ரோ கால் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. ஓகேங்க, காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புறேன்? காலையில் அவங்க வீட்டு கீழே தான் இருக்கிறேன், வாங்க கிளம்புவோம் அப்படின்ட்டாரு. எங்கே? கேரளாவுக்கு காரில்.
சரின்ட்டு அப்படி இறங்கி அதுக்கப்புறம் போயிட்டு அப்படி நாங்கள் பிடிச்சோம். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். அவர் இந்த படத்துக்காக கொடுத்த அந்த ஒர்க்கு, அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஈத் டைம் எல்லாருமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணார். இதில் அவர் லவ் டுவர்ட்ஸ் சினிமா வந்து உண்மையிலே எனக்கெல்லாம் பொறாமையாகவே இருந்தது. எல்லாருமே வந்து நீங்கள் நடிக்கும்போது வேற வந்து என்கிட்ட வந்து அவர் நடிக்கிறது பாரு எப்படி இருக்குது பண்ணுறாங்களா, அது வேற நமக்கு எனக்கு பயமாக இருக்குது. கலை ப்ரோ சொன்ன போதே நான் முதல் நாள் பார்க்கும்போதே மச்சான் அது இதுன்ட்டு நம்ம இப்போ தானே இவர் பார்க்குறோம், நம்ம ரொம்ப வருஷம் பழகிட்டோமோ இவர் கூட அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஒன்று கொடுத்தாரு. ரொம்ப அவர் கூட பழகணுன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப நீங்கள் வாட்டி நீங்கள் பழகும்போது ரெகுலராக அவர்கிட்ட ஒரு 10 வருஷம் பழகின மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ரொம்ப நன்றி வந்ததுக்கும். அப்புறம் நிஹாரிகா மேம், தேங்க்யூ ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் டே. அவங்களுடைய அந்த கோஆப்ரேஷன் டுவர்ட்ஸ் த மூவி, டைம் அந்த டைமுக்கு வந்திருப்பாங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலிஸ்டாக இருந்தாங்க இந்த படத்துக்கு. தேங்க்யூ. ஐஸ்வர்யா இந்த படத்துக்கு தூங்குறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தாங்க. ஏன்னா வந்து நம்ம வாலிப்ரோ வந்து இன்ட்ரோ பண்ணது அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்க வந்து இந்த மூவி தமிழுக்கு அன்றே அனுத்தவும், அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. நீங்களாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியப்படுவீங்க இவங்களா அப்படின்ட்டு. தேங்க்யூ ஐஷோ. சாம் ஜேஸ் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு 3வது படமாக நம்ம திருப்பி இணையருன்னு நினைக்கிறேன். அடங்குமரோ, கிரிமினல், அப்புறம் இது. தேங்க்யூ. உங்களோட மியூசிக் நான் ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே சொல்லிகிட்டே இருப்பேன், நம்ம படத்தை எல்லாமே கரெக்டாக எடுத்து கொடுத்துரும். அவரோட பிஜிஎம்ல தான் இருக்குது நம்ம படத்தோட உயிர் அப்படின்ட்டு. அடங்குமுறை எங்களுக்கு எப்படி எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகி கொடுத்தீங்களோ அந்த மாதிரி இதையும் கொடுத்துருவீங்க நம்புறேன். தேங்க்யூ வெரி மச். பிரசன்னா ப்ரோ வந்து இங்கே தான் நம்ம பெருசாக பேசுகிறதுக்கு பயப்படுறாரு. ஆனால் உண்மையிலே நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு ரூமில் இருக்கும்போது எல்லாருமே அவர் ரூம் தான் தேடி ஓடுவாங்க. அவ்வளோ அவரோட டீமை வந்து அப்படி பார்த்துப்பாரு. ஒரு கோழி அடக்காக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து அவரோட டீமை வந்து அடக்காத்து வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப நல்ல கேமராமேன். ஸோ எல்லனோட ஒரு படம் ஸ்டார் ரொம்ப லைக் ரீசெண்ட்லி ரிலீஸ் ஆகும்போது அதில் ஒரு நல்ல ஒரு டயலாக் கொடுத்துட்டாங்க. இட்ஸ் லைக் யூனிவர்ஸ் ஹியர்ஸ் அஸ் வென் வி கிவ் how much hard work we put to that. Universe definitely hears us, right Ellen? Correct. So yeah, in the padam or in the varsho last, it's been 11 years for me Tamil cinema la, and Tamil cinema la irukumbodhu poga every day வந்து எனக்கு வந்து நான் வந்து சினிமா தான் காதலிக்கிற மாதிரி இருக்கு. நிறைய போராட்டம், நிறைய ஒரு நாள் I think I've done around enoda portha varaikum 26 film, and this is my 27th film. Adile sila film release agale, ana every day it will be like enchi odane iniki or nalla kada kepo or kadake or character ku eppadi perform panna mudiyum and madri perform pannite irpo. adhe or time la romba or கஷ்டமான டைம், நம்ம கொரோனா டைம் காலத்துல என்கிட்ட ஒரு கால் வருது, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கதை பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பண்ணுறோம் சொல்லிவிட்டு அதோட வாலியோட இந்த படம் ஒரு டைரக்டர் வாலி மோகன்தாஸ் அவங்களோட ஒரு முதல் படம் ஈஷ் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணும்போது ஒரு 5 நாள் ஷூட் பண்ணி முடிஞ்சிச்சு. படம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக வெயிட் பண்ணி இப்போ வரைக்கும் படம் வரல. சரி, இதோட முடிஞ்சிச்சு கதை. அதுக்கப்புறம் வந்து let's come to my my best friend, you can say, you're my best friend, okay, like my best friend, obviously the producer of the film. அவங்க சொல்லிட்டு போனாங்களே சண்டை போடணும், அவங்ககிட்ட நிறைய சண்டை போடணும். he is actually my very close friend, okay. like எனக்கு அவரை வந்து ஒரு 6-7 years தெரியும். அவ்வளோ க்ளோஸாக இருப்பேன். அவன் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன் இந்த படம் பற்றி. அதுக்கு முன்னாடி இந்த படம்க்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங். லைக் என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணிடுச்சு. என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணி 3 குழந்தைலாம் வச்சுட்டா. நான் கேட்பேன் ஏண்டா. By the way, jokes apart.
ஜோக்ஸ் அப்பார்ட் அம்பிகா ஐம் ரியலி சாரி. அவங்களோட பொண்டாட்டி கூட என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அப்படியோ எதிர்பார்க்காதீங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாரும் என்னோட தேங்க்யூ அங்கிள் ஆண்டி. எவ்வளோ ஒரு சூப்பரான ஒருத்தர் வளர்த்துருக்காங்க தான் சொல்லுவேன். இருங்க ஜெனரலாக லைஃப்பில் நான் எதுக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்கிறேன்னா, என் லைஃப்பில் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஜெகதீஷ் இதுவும் ஆயிடுச்சுடா என்ன பண்ணுறது, சரி கவலைப்படாது, செட் ஆகிடும். அதே மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் அவங்க சும்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த சினிமா பற்றி பேசிட்டு முடிச்சிடுவோம். அந்த ஒரு ஜோனில் நான் வாலி கூட்டிட்டு, வாலியோட முதல் படமும் ரிலீஸ் ஆகலனால, பட் அவங்களோட மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ டோல்ட் வாலி எப்படியாச்சும் எனக்கு ஒரு கம்பேக் வேணும் தமிழ் சினிமாவில். எனக்கு பர்ஃபார்ம் பண்ண தெரியும், ஆனால் எந்த ஒரு டைரக்டர் எனக்கு பர்ஃபார்ம் பண்ணி வச்சிருவாங்க எனக்கு தெரியல. ஸோ நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு ப்ரொடியூசரோட லிங்க் பண்ணிவிட்டு ஒரு படம் பண்ணலாம். அப்படியே ஒரு ஏஞ்சல் யூனிவர்ஸ் ஜஸ்ட் ஹர்ட் மீ. அப்படியே ஒரு நாள் இவங்க ஃபோன் பண்ணி, இவங்க 2 பேர் மீட் பண்ணிட்டு வச்சுட்டு முடிஞ்சிச்சு கதை. அங்கே இவன் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, we are doing one film with you. With me? ஜெகதீஷ் சொல்கிறாங்க, we are doing one film with you. With me? யார் டிரெக்டர்? இல்லை your favorite வாலி மோகன்தாஸ். என்னடா சொல்கிற, முடிஞ்சிச்சு கதை. ஸோ பிடிச்ச டைரக்டரும் கிடைச்சிருக்கு, பிடிச்ச ப்ரொடியூசரும் கிடைச்சிருக்கு. பட் ஆக்சுவலி படம் வந்து ஜோக்ஸ் அப்பார்ட் நம்ம வந்து இந்த படமுக்கு நம்ம எல்லாரும் லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல் த ஆக்டர்ஸ், பட் மோஸ்ட் ப்ராபப்லி ஷேன், வெல்கம் டு தமிழ் சினிமாஸ். இதே 11 years back I also came like this, but you have a great opportunity, I must say this. And all the cast and crew, everybody, எல்லாரும் நம்ம இந்த படமுக்கு அவ்வளவு ஹார்ட் ஒர்க், அவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம். and I'm standing here and said yes, this is my year 2024. I am definitely coming back. Like Nandri and Nandri, I'm really coming back, and I never gave up. நான் விட்டுவே கொடுக்கல. நான் தமிழ் கற்றுக்கிட்டேன். நான் வந்து என்னால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு அதை நான் பண்ணியிருக்கேன். கடவுள் இருக்காங்க, அதோட எக்ஸாம்பிள். அண்ட் சாம் சிஎஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் மியூசிக். சரண், அண்ட் ஐ மஸ்ட் சே டு ஆல் த ADs, ஃபேண்டாஸ்டிக். நீங்கள் எல்லாமே நம்ம படம் எப்படி பண்ணி முடிச்சிருவோம். புதுக்கோட்டை செம்ம ஹீட்டில் இவங்களாம் நின்று ஆர்டிஸ்ட் கூப்பிடுவாங்க, நின்று எல்லாருக்குமே கோஆர்டினேட் பண்ணி திட்டு வாங்கி நம்ம இன்னைக்கு பேர் வாங்கிட்டு போகிறோம். ஆனால் அவங்கள வந்து பாவம். ஸோ and Neharika, welcome to Tamil cinemas. You already did one film here. So Kalai, let me come to Kalai. So first day scene open பண்றாங்க. நான் யோசிக்கிறேன், ஐயோ இவங்களாம் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதே தெரியல. என்ன பண்ணிட்டேன்னா உண்மையாலே அந்த ஜோனில் போய் அழுதுகிட்டே இருக்கேன் நான். யாரும் என்ன திட்டுவாங்கல்ல, திட்டினா கூட இப்போ அழுதுகிட்டே இருக்கணும், என்ன பண்ணாலும் அழுதுகிட்டே இருக்கணும். சரி ஓகே, டேஷ் 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 அழுதுகிட்டே இருங்க, பிரச்சனை இல்லை. பட் such a humble co-stars in this film, like such a great performer. They are all standing here for some reason, I must say. And Vali, all the very best. You have done a great job, I heard. அவங்க ரங்கோலி பண்ணியிருக்காங்க, இன்னொரு படம் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ யா, தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச். இப்போ இந்த படம் இன்னும் முழுமை அடையலை, நமக்கு இருந்தாலும் நமக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து ஒரு படம் வந்துடும் நமக்கு ரீல் பை ரீலாக வரும்போது, நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து வித்தவுட் மியூசிக்கில் நம்ம பார்க்கும்போது அந்த படம் நமக்கு பிடிச்சாதான் அந்த படம்.
திரும்ப 2-3 தடவை அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒருவேளை அந்த படம் பிடிச்சிரும், இல்லைனா மியூசிக் பண்ணிட்டு பார்க்கும்போது பிடிச்சிரும், இல்லைனா அவங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அனுப்புவாங்க அதை வச்சு பார்க்கும்போது பிடிச்சிரும். ஸோ ஒரு படம் ஃபஸ்ட் டைம் எதுவுமே இல்லாமல் பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு தோணும் இது ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஒர்க்கான படம் இது. ஏன்னா இதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி இப்போ ஃபைட்டு நம்ம ட்ரெய்லர் கட் பண்ணும்போது, டீசர் கட் பண்ணும்போது அதில் ஒரு பிஸ்னஸ் ஆங்கிள் இருக்கும் எப்பயுமே. அதில் அது உண்மையாகவே அது வந்து ஒரிஜினலாக அதுதான். டீசர் கட் பண்ணுறதுங்கிறது ஆடியன்ஸை உள்ளே வர வைக்கணுங்கிற ஒரு விஷயம், ப்ளஸ் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கட் பண்ணுவாங்க. ஃபைட்டு வேணும், பாட்டு இருக்கணும், வில்லன் பயங்கரமாக இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கும். இந்த ஆங்கிள் எல்லாமே இதில் இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஃபேக்காக இல்லை, அதெல்லாமே இப்போ நீங்கள் கோவப்படுற இடத்துல அந்த கோவத்துக்கான உச்சம் அந்த படத்தில் சீனில் இருக்குது. ஸோ படத்தில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டு ஒரு 10 ஷாட்டை தூக்கி போட்டு பண்ண டீசர் கிடையாது இதில் என்ன ஃபீல் பண்ணீங்களோ இது படத்தில் கன்ஃபார்மாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை இருக்குது. இதோட வேறு பாடல்கள் இதில் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. ஆக்சுவலி லவ் சாங்காக இருக்கட்டும், இதில் மற்ற சாங் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இல்லைன்னு அவர் கூட நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம். ஆக்சுவலி அவர் கூட படம் பண்ண தான் முடியல, பாட்டாவது பண்ணிட்டேன். சும்மா சொன்னேன். ஆக்சுவலி என்னென்னா அவரோட மேக்கிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ரொம்ப கிளாஸாக இருக்கும், பார்க்கும்போது கிராமரில் இருக்கும் படம். அது ரொம்ப ரொம்ப அது சில படங்கள் பார்த்திங்கன்னா எமோஷனலி நம்ம பின்னால் போயிடுவோம், கிராமர் பக்கம் போக மாட்டோம். ஏன்னா அவரோட படம் எனக்கு வந்து ரெண்டுமே மெர்ஜ் ஆகி போகும். அந்த மாதிரி சில டைரக்டர்ஸில் அவர் ஒருத்தர். அவரோட லிரிக் ஆக்சுவலி இந்த படத்தில் ரொம்ப, அந்த பாட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு பாட்டு, ஒரு கல்யாண சாங் வந்து ஆக்சுவலி ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நமக்கு இந்த ஊர்லெலாம் போனீங்கன்னா தாய்மாமன் சீர் சுமந்து வரும்போது ரஹ்மான் சாரோட பாட்டு இருக்கும், தாய்மாமன் சீர் சுமந்து வாராண்டின்னு. அது நியூ இயர் ஆயிடுச்சுன்னா எதுக்குன்னு தெரியாது, ஹாப்பி நியூ இயர்னு வந்த ஒரே காரணத்துக்காக அந்த பாட்டை போடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஹாப்பி நியூ இயரை பற்றி எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு ஈவெண்ட் சாங் அப்படின்னா அது வந்து நம்ம படத்தை தாண்டி ரியல் லைஃப்பில் ஒரு கல்யாணம் நடந்தாச்சு நம்ம பாட்டை கேட்கணும் இப்படிங்கிற ஒரு இதில் பண்ண பாட்டு. எங்களோட மேக்ஸிமமானு தெரியல, ஆனால் நான் என்னோட மேக்ஸிமமாக நான் அதை பண்ணியிருக்கேன். இந்த பாட்டு பெரிய லெவல் ரீச் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம். எனவே இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் கூட, ப்ரொடியூசர் கூட, அவர் கூட நல்ல ஒரு ரேப்பாக இருந்துச்சு. என்னென்னா அவர் சொன்னார், அவரை என்கிட்ட சொல்கிறது ரொம்ப கஷ்டம்னாரு. அப்படியெல்லாம் இல்லை. என்னென்னா இப்போ அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருப்பாங்க. ஒரு படம் ஒரு டைரக்டர் வந்து எழுதும்போது ஒரு சீன் இருக்கும், ஒரு மியூசிக் இருக்கும் அவங்க மைண்டில். அதை வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும்போது அவர் வேறு ஒரு விஷுவல் பார்ப்பார். நீங்கள் ஒரு நாவல் படிக்கும்போது உங்களுக்கு அப்படி தான் மைண்டில் வரும். நீங்கள் அந்த கதாபாத்திரத்தை எங்கேயோ ஒரு ரிவரில் பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்காருன்னா உங்களுக்கு இமேஜினேஷனில் வேறு இமேஜினேஷனில் விஷுவல் இருக்கும். ஸோ அதை எடுத்து வரும்போது வேறு ஒரு எடுக்கிற இடம் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு அது மாறிடும். ஸோ அவங்க கதை கேட்கும் போதும் அவர் கதை எழுதும்போது அவங்களுக்கு வேறு மியூசிக் இருந்திருக்கலாம். பட் ஆடியன்ஸாக நமக்கு, இப்போ நான் ஆடியன்ஸாக தான் ஒரு படம் பார்ப்பேன் ஃபஸ்ட் எடுத்தோன்னே, நமக்கு அது வேறு ஒரு ஆங்கிளில் இருக்கும். ஸோ அந்த டைப்பிங்கில் பண்ணும்போது அவங்க அதுலேருந்து வெளியில் வந்து நம்ம பண்ண மியூசிக்கை வந்து ஓகே பண்ணுறதுங்கிறதே முதல்ல ஒரு பெரிய டாஸ்க். அது நம்ம வந்து மிக சிறந்த ஒரு மியூசிக் பண்ணாலும் அவங்களுக்கு அது பிடிக்காம தான் இருக்கும். ஆனால் அதை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும், நான் எந்த ஆங்கிளில் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். மற்றபடி அவங்க இப்போ வாலியெல்லாம் இல்லை, வாலி வந்து ஆக்சுவலாக அவரோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இந்த படத்தில். சின்ன சின்ன விஷயங்கள் தான். என்ற பற்றி ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்குது. இது என்ன சொல்கிறது, எல்லாம் ஜோக்கு சிரிக்கிறது அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து நீங்கள் பார்த்து வெளியில் வரும்போது உங்களுக்கு ஏதோ ஒன்று எதையுமே நம்ம மிஸ் பண்ணலங்கிற ஒரு ஃபீல் வரும். அடுத்தடுத்து இதோட ஈவெண்ட்ஸ் நிறையா இருக்கும், அதிலெல்லாம் பேசுவோம். எனிவே தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. I haven't really prepared much to talk, but all I wanted to say is, Vali sir, the teaser is fantastic. I also saw it for the first time. All fantastic people came together to make one fantastic movie, that is Madras Karan. I wish everyone all the very best, including myself. And I would dearly like to thank my direction team. They really were very helpful. Shooting time lo enakku romba helpful ah irundhathu. Sorry. Thank you so much. And Appa, thank you so much. You've been a very, very helpful and supportive actor. I'm sorry if I did any mistakes. Shane, it was lovely working with you. It was lovely dancing with you. At least in the next movie, I hope I have few scenes with Kalai and Aishu. Thank you so much, everyone. I hope you encourage the film as much as you like the trailer and the song. Thank you so much. தயாரிப்பாளர் பற்றி சொல்லணும். அவர் தான் ஹீரோ மாதிரி வந்திருக்காரு பயங்கரமாக. அது இல்லாமல் தலை ஒன்று நோட் பண்ணிட்டேன் தலை, இந்த சில மீம் வரும், அதை போட்டு இந்த பயங்கரமாக ரோட்டில் அட்ராசிட்டி பண்ணுவாங்க, பயங்கரமாக ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க, என்ன சரக்குன்னு தெரிலையா அப்படின்னு ஒரு மீம் வரும். அந்த சரக்கு எனக்கு வேணும்னு, அந்த மாதிரி வந்ததுலேருந்து நீ கடைசி வரைக்கும் மாஸ் பண்ணுற தலை. அது ஐ லவ் யூ தலை, சூப்பர். அது பயங்கரமாக இருக்குது.
ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா ஏறும்போது எங்கள் எல்லாருக்கும் ஒரு gift வர கொடுத்தாரு ஜெகதீஷ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஒரு படம் முடியும் போது எங்கள் நிறைய பேர் ஃபோனை அட்டன் பண்ணாமல் விட்றது தான் சில படங்களில் நடக்கும். நீங்கள் ஏறும்போது எங்களுக்கு gift கொடுத்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு டே எங்களை எப்படி ட்ரீட் பண்ணீங்களோ இது வரைக்கும் அதே மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. ஒரு படம் வெற்றி தோல்வின்றது நம்ம கையில் கிடையாது, மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அது வரதுக்கு முன்னாடி இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக ஒரு அப்ரோச், ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் வந்து ரொம்ப சூப்பர். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் நடக்கும். அப்புறம் யார் பிரசனாலாம் கொஞ்சம் ஓவராக நடிப்பான், ஆனால் வந்து பயங்கரமான ஆள். சும்மா பேச தெரியாத மாதிரி ஆக்டிங் விடுவான். ஷூட்டிங்கில் எங்களெல்லாம் வச்சு செய்வான் மச்சான். சூப்பர். எல்லாருமே ஷரண், அப்புறம் நிகாரிகா கூட நான் இந்த படத்தில் அவ்வளோ காம்பினேஷன் இல்லை, பட் நெக்ஸ்ட் படம் எதாவது நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். இல்லன், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச். இல்லன் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து கூட ஒர்க் பண்ண முடியல. பட் இல்லைன்னு விட அங்கிள் வந்து எனக்கு பயங்கர க்ளோஸு. நாங்கள் அப்போதுலேருந்து நிறைய படம் நடிச்சிருக்கோம். சந்தோஷ் ப்ரோ ஆர்ட் டைரக்டர் மச்சான் வந்து எனக்கு மெட்ராஸ் டைம்லாம் தெரியும். அப்புறம் யாரை மிஸ் பண்ணோம், எடிட்டர் சூப்பர் ப்ரோ, செமையாக இருந்தது ஃபஸ்ட் படம். இதுக்கு வந்து ஆக்சுவலாக வாலிக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறத விட தயாரிப்பாளர், ஏன்னா முதல் படத்துக்கு வந்து ஒரு நடிகர் எல்லாரை விட தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கொண்டு வர டீமை நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஒரு படம் சக்ஸஸ் வந்தோடனே டக்குன்னு எல்லாமே மாறிடும். அது வந்து நம்ம கையில் கிடையாது, சினிமா ஒன்று செய்யும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் படமே உங்களுக்கு வந்து பண்ணும்போது உங்கள் டீமை கொண்டு வந்ததுக்கு வாலிக்கிட்ட அந்த ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண ப்ரொடியூசருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே நன்றி. ஷேன் தேங்க்யூ. எல்லோரும் சொல்லிட்டல. சாம் வந்து சாரி மச்சான் சொல்லிடுறேன். சாம் நானும் ஆல்ரெடி பண்ணும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நாங்கள் ட்ரெண்டிங்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம், ப்ரொடக்ஷனில் இருக்குது. அது வந்து நானும் என் ஃப்ரெண்டு ஆனந்தன் ஒரு சேர்ந்து பண்ணுறோம். அதுக்கும் சாம் தான் மியூசிக். நான் சாம் மியூசிக்கோட பெரிய ஃபேன். நான் அந்த படத்தையும் இதே மாதிரி தான் அமுச்சு விட்டு அந்த படத்தை காப்பாற்றுறீங்க சாம்னு சொல்லியிருக்கேன். காப்பாற்றிடுவார்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மோர் தேன் தட். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லோரும் இருக்கானுங்க. நல்லா ஜாலியாக இருக்கீங்களா? சூப்பர். அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, பாலாஜி, லல்லு, எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து நிறைய ரொம்ப சூப்பராக, ரொம்ப க்ளோஸாக அசோசியேட் ஆகி ரொம்ப ஜெனுவனாக, ரொம்ப லவ்வபுளாக ஒர்க் பண்ண ஒரு படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வந்த எல்லாருக்கும் நன்றி. லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். அன்புள்ள மனிதரே வணக்கம். அவ்வளோதான், அதுக்கப்புறம் தெரியாது. மைக் என்ன சொல்லணும்னு தெரியல. ரொம்ப ஹார்ட்ஃபுல், ஹோல் ஹார்ட்டடாக இருக்குது இப்போ. தேங்க்யூ வாலி ப்ரோ, தேங்க்யூ ஜெகதீஷ் ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் அது எதுக்குன்னா, இந்த ஸ்டோரி எனக்கு பிடிச்சது. ஆனால் கொஞ்சம் ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் நான் இது பண்ணோ வேண்டியோ இல்லை ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தது. ஆனால் இவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டு, வாலி என்னையும் கான்ஃபிடென்ட். அப்போ அதுக்கு அத்தனை கான்ஃபிடென்ட் எனக்கே இல்லை. அப்போ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது இந்த டைரக்டர். அண்ட் த ப்ரொடியூசர் இன்வெஸ்டிங் a lot of money for my debut movie. Thank you so much. எப்படும் ஞாபகத்தில் இருப்பேன். ஓகே. And each and everyone coming here, media, everyone, thank you so much. And special thanks to STR for sharing my teaser, our teaser. And yeah, எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம். ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ஆரம்பித்ததுக்கு காரணமாக இருந்த ஐஸ்வர்யா. ஸோ இவங்க 2 பேருக்கும் தான் நிறைய சொல்லணும் தேங்க்ஸ். ஸோ அவர் சொன்ன மாதிரி தான், வெறும் இன்டர்வல் வரைக்கும், ஐ திங்க் இன்டர்வல் கூட இல்லைன்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் கதையை கேட்டுட்டு சரி பிரதர் கேட்குறேன்னு சொல்லி நாளைக்கு மறுநாள் காலையில் கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அவ்வளோ நம்பிக்கை வச்ச ஒரு மனிதர். ஸோ ஒரு ஷேன் பிரதர் சொன்ன மாதிரி தான், மறக்க மாட்டோம். அதுக்கப்புறம் எல்லாரை பற்றி எல்லோரும் நிறைய சொல்லிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமாக என்னோடய டீம் கொஞ்சம் அப்படியே எழுந்துறீங்கடா, ஏஞ்சி நில்லுங்க சும்மா. ஸோ இவங்க எல்லாருக்கும் முதல்ல நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க, அவ்வளோ சண்டை போட்டிருக்கேன், அவ்வளோ ஓட விட்டுருக்கோம். ஸோ
அவ்வளோ ஹார்ட் ஒர்க். ரொம்ப தேங்க்யூ.